சாரி சார், நான் மறந்துட்டு அங்கே இங்கே சொல்லுங்களா. இதில் வந்து கௌதம் மேனன் சார் வந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். ஏன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணி இந்த கதையில் வந்து ஒரு கேரக்டர் அங்கே வரணும், அது எப்படியாவது ஒருத்தர் கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மூல இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம படத்துக்கு அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு அப்படின்ற மூல வச்சுட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷனாக தான் ஜீவித்தை தான் வந்து அவங்க சைடில் ட்ரை பண்ணாங்க. பட் சார் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முதல்ல கதை சொல்லுங்கள், அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படின்ற மூலம் தான் சொன்னார். நாங்கள் அடுத்த நாள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சாரை பக்கம் போயிருந்தோம் நாங்கள் டீமோட. சார் நரேட் பண்ண சொன்னார், நான் நரேட் பண்ணேன். அவருடைய போர்ஷன் மட்டும் ஒரு வாட்டி ஐடியாவாக ஒரு மொத்த கதையை சொல்லிட்டு அவரோட போர்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலேஷனாக நான் நரேஷன் பண்ணேன். அவர் அது கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்க ஐடியா, ஒரு பேரனமல் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி இந்த படத்தில் வராரு அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட சொல்லி அதோடைய ஐடியாலஜி நான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு தான் பயம் ஜாஸ்தியாக இருந்தது. நான் ஒரு புது டைரக்டராக வந்து அவ்வளோ பெரிய டைரக்டரை போயிட்டு நான் ஆக்ஷன் சொல்லும்போது அவர் நடிக்கும்போது நான் அதிக பிரசிங்கத்தனமாக அதை பண்ணுற மாதிரி அவருடைய பார்வையில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்தேன். பட் அவர் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்னு நான் கேட்பேன். அவர் வந்து சிரிச்சுட்டு நீங்கள் தானே டைரக்டர், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னுவார். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவரே நடிச்சுட்டு வந்து கூட ஒன் மோர்னு போட்டுமா சொல்லிட்டுங்கிறப்போ அவர் எந்த இடத்துலையுமே நான் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், எனக்கு தெரியாதா நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற பார்வை எங்கேயுமே அவர் சைடில் வரல. நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து முடிச்சு கொடுத்துருக்கோண்ணா சார். சார் அது அப்படி கிடையாது சார். அது ஆக்சுவலாக வந்து பட ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த டைலாகே வராது, படத்தில் வராது, தேட்டரில் பார்க்கும்போது அந்த டைலாக் வராது. இன்னொரு விஷயம்னா ஷூட் பண்ணும்போது எனக்கு அந்த போர்ஷன் எப்படி தேவைப்படுச்சுன்னா, அது ஏறும்போது அந்த மோட்டர் ஆன் ஆகும், அப்புறம் ஆஃப் ஆகும். அங்கே ஒரு 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 வைப்ரேஷன் இருக்குங்கிறது அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கணும் சார் அப்படிங்கிறத என்னோட சைடில் நான் கேட்டது. நக்கலாக சிரிப்பு சிரிக்கணும்னா அவர் ஒரு வாட்டி சிரித்தார். பட் இருந்தாலும் எனக்கு வந்து சார் ஒரு ஒன் மோர் போய்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஒன் மோர் பண்ணார். மறுபடியும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. திருப்பி சார் இன்னொரு ஒன் மோர் போகலன்னு மேபி என் மேலே காண்ட் ஆகிட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. அடுத்த ஷாட்டில் அவரே வந்து அந்த டைலாக் சொன்னோன்னே எனக்கு ஓவராலாக நான் வந்து கௌதமன் சார் படங்கள் வந்து காக்கா காக்காலேருந்து பார்த்துட்டு வரேன் சார். அவரோட மூடே எப்படி இருக்கும், அந்த வில்லன்ஸ் பேசும்போது ஒரு டே மச்சான் அவனை தூக்கி போடுறா அப்படியே டேய் பண்ணுறா இந்த மூடு தான் அவரது நிறையவே அவர்கிட்ட இருக்கும் அந்த ஸ்லாங்கெல்லாம். ஸோ அவர் அது ஃப்ளோவில் அது சொல்லும்போது மானிட்டரில் பார்க்குற அத்தனை பேருக்குமே டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகி கை தட்டிட்டோம். எங்களை மீறியே நாங்கள் கை தட்டிட்டோங்க. அவர் அப்படி சொன்ன உடனே சூப்பராக இருந்தது எங்களுக்கு. ஸோ அது கட் பண்ணும்போது அப்படியே உள்ளே வந்துச்சு சார். பட் சென்சாரில் வந்து அது நாங்கள் தூக்கிட்டோம் சார், படத்தில் அது வராது. ஆமாம் சார், அது ஃப்ளோவில் பேசினார். பட் சில இது வந்து ஃப்ளோவில் பேசினா தானே நல்லாயிருக்கும் ஸ்பாட்டில், அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆனது சார் அது. சென்டிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது சார். அப்படி சென்டிமெண்ட் மாதிரியே எடுத்துக்கலாம் சார். ரெண்டுமே கலந்து தான் அதில் இருக்குது சார். ஏன்னா என் கதை இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸுன்றது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது இதில் சிலப்பட்ட விஷயங்கள் வந்து எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நடந்தது. அந்த 3:33ங்கிற டைமுக்குள்ளே வந்து ஸ்லீப் பேரலைசஸ் ஆகிறது அப்படி இப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நடந்தது. அதை பற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது நிறைய பயந்தாங்க. ஸோ அந்த நம்பர் 333ங்கிறது டைட்டிலாகவே கதையாக நல்லாயிருக்கும் இல்லையான்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 333ங்கிறது சேர்த்தா 9 வரும். அது யூனிவர்சல் நம்பர்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பேசுகிறனால சொல்கிறேன் சார். இந்த நம்பர்ஸ் பற்றி நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி அதை பற்றி நிறைய நம்ம கதை சொல்கிறோம் இல்லையா, ஓரளவுக்கு நம்பணும் இல்லையான்றதுக்காக ரிசர்ச் பண்ணதில் அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்தது சார். ஸோ ஓகே இல்லை, நான் பிறந்தது 30ஆம் தேதி சார். ஸோ 3. ஸோ என் லைஃப் இத்தனை வருஷமாக வாழ்க்கையில் ட்ரை பண்ணி எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. 33 வயசில் நான் டைரக்டராக மாறுறேன். ஸோ சிங்க் ஆகுது இல்லையா, 3ஆம் தேதி பிறந்தேன், 33 வயசில் டைரக்டர் ஆகிறப்போ 33 படத்தை பண்ணுறதுப்போ ஓவராலாகவே 3 சிங்க் ஆகுது அப்படின்னு 21ஆம் தேதி ரிலீஸ் டேட் சொன்னாங்க. நல்லா இருக்குல்ல போட்டுமே அப்படின்னு விட்டேன் சார். அது எப்படி அதான் சொல்லிட்டேனே, பயங்கரமாக நடிப்பார், தட்டி வராமல் இருப்பார். கொடுத்துட்டார் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒன்று. அது வந்து அதுவும் செம்மையாக பண்ணிட்டார். அது அங்கே வந்து கேமரா வைக்கிறப்போ வந்துட்டு யார் அப்போ வந்துட்டு டைரக்ஷன் பண்ணாங்கன்னா வந்துட்டு ப்ரொடியூசர் தான். அக்கா வந்து தம்பி வந்து மிரட்டுறாங்க, இவங்க வாங்கிடுறாங்க இவர் வேலை. நான் சொல்லுங்கள். அதான் சார் பண்ணியிருக்கேன் சார். ஆமாம். இல்லை அதான் அது ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க பிக் பாஸ்க்கு அப்புறம். ஆமாம், இதுக்கு பிக் பாஸ் முன்னாடி என்ன வந்துட்டு கதை நடிச்சிருக்கேன், சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்கேன்.
அது ரொம்ப நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணதில்லை. ஃபுல்லாக கோரியோகிராஃபி அதிலே தான் இருந்தது. ஃபுல்லாகவே கோரியோகிராஃபி, சினிமா கோரியோகிராஃபி அப்படி தான் இருந்தது. பிக் பாஸ் உள்ளே போனதுக்கப்புறம், போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னென்னா, நிறைய வந்து அந்த கேரக்டரை பார்த்துட்டாங்க. இவன் பயங்கர ஜாலியாக இருக்கான், ஒரு மாதிரி இருக்கான். அதனால் வந்துட்டு கதை நிறைய வந்தது. நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. பட் அப்போது நான் ஃபஸ்ட்டு படம் வந்து கமர்ஷியல் பண்ண வேணாம், ஜாலி ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு சீரியஸாக ஒன்று பண்ணுவோம், மாற்றி பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப தான் வந்துட்டு சந்துரு வந்து கஷ்டம். ஆனால் நிறைய நல்ல சேஞ்ச், அதுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் வரும். என்னப்பா சந்துரு, நிறைய பேய் படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கியா? சொல்லுங்கள் சார். மாதத்துக்கு ஒரு 5 பேய் படம் வருது. இதில் என்ன யூனிக்காக இருக்கும் தேட்டரில் போய் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க? ஆக்சுவலி இந்த படம் கதை நான் எழுதி இப்போ இது பண்ணலான்றதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, நான் மற்றவங்கள எதுவுமே குறை சொல்ல சார். இதில் என்னென்னா, நிறைய இப்போ பேய் படங்கள்னாலே எங்கள் வீட்டில் பேய் படம்னாலே குழந்தைங்களாம் ஜாலியாகிடும். பேய் படமா, ஜாலி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நான்லாம் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது பேய் படம்னா பயப்படுவேன். இந்த 13ஆம் நம்பர் வீடு, இந்த முகம், இந்த மாதிரி சில படங்கள் இருக்கு இல்லையா, நம்ம அதை பார்க்கும்போதே ஒரு பயம், லைட்டாக பீதி கிளப்போம் நமக்கு, வா அருகில் வா, அந்த மாதிரி நிறைய படங்கள், ஈவில் டெட், இதெல்லாம் நான் அந்த பீரியடில் பார்த்து பயந்த படங்கள். ஆனால் இன்றைக்கி அதே பசங்க பார்த்தா சிரிக்கிற படங்களாக இருக்குது, நிறைய பேய் படங்கள். எனக்கு என்ன ஆசைன்னா, சரி ரொம்ப நாள் ஆக்சுவலாக ஒரு பியூர் ஹாரர் ஒன்று பண்ணி, அதுவும் ரொம்ப மிஸ் பண்ணோம். அதுக்கான செட்டப் ஆடியன்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குது. அந்த பேய் படம்னா பேய் படம் மாதிரி காட்டுங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஃபேன்ஸ்க்காக தான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் சார். கொஞ்சம் இதில் யூனிக்னஸ் என்னென்னா, இதில் அதான் சொல்கிறேன் இல்லையா, மேக்ஸிமம் சாங்ஸு, ஃபைட்டு, காமெடி, இந்த 3மே நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டோம் அந்த படத்தில். என்ன அந்த கதைக்குள்ளே போகிறோமோ அது எவ்வளோ சீரியஸாக கொண்டு போக முடியுமோ, அது போர் அடிக்காமல் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம் சார். இதில் இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். நானே தான் வந்து ஹர்ஷவர்தன் ப்ரோ கிட்ட போய் நின்று வாய்ப்பு கேட்டேன், அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. இது அவர்கிட்டே கொடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். கண்டிப்பாக சார், ஏன்னா நான் பிறந்து வாழ்ந்தது இங்கே தான், ஸோ தமிழ் தான். ஸோ நிறைய பண்ணணும்னு ஒரு எய்ம் ரொம்ப வருஷமாக எனக்கு, சின்ன வயசுலேருந்து. தமிழ் இது நான் பார்க்கல சார், அர்ஜுன் ரெட்டி இது. இல்லை இல்லை, அது போகாது. நான் அது வந்து எப்பவுமே அப்படிலாம் போடுறதில்லை. ஆமாம், இல்லை படம் இல்லை அப்படி இல்லை சார். ஏன்னா வந்து நம்ம டேட்டு தானே ஃபுல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தானே போவோம். இப்போ ஒரு நம்ம ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறப்பவே, அக்ரிமெண்ட் போடுறப்பவே, சார் இந்த மாதிரி படம் இருக்கிறப்ப அந்த டேட்டு மட்டும் என்ன, சாங் டேட் என்ன இருக்கும், 3 days 2 days தான் இருக்கும் சாங் டேட்டு. அது மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். அதுக்குன்னு சாங்ஸ் கொரியோகிராஃபிலாம் நம்ம பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ பிரபு மாஸ்டர் வந்து நிறைய கொரியோகிராஃபி படம் பண்ணுறாரு, கொரியோகிராஃபியும் பண்ணுறாரு, பட்டு படமும் பண்ணுறாரு. அதை தான் சொன்னேன். எனக்கு வந்துட்டு பிரபு மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் அந்த லைனப்பில் வந்து யாருமே இல்லை, பிஃபோரும் இல்லை, அதுக்கப்புறம் யாருமே இல்லை அவங்களுக்கு அப்புறம். ஆனால் அந்த லைனப்பில் நான் போகணுன்ற மாதிரி தான் எனக்கு. அதனால் அதுக்குன்னு சாங் வந்து பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான், டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான். ஆனால் கண்டிப்பாக சாங்ஸ்லாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன்.